மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா அடுக்கடுக்கான சில வாதங்கள் அடிப்படையில் அடுக்கடுக்கான நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில் நம்ம சில விஷயத்தை பேச போகிறோம். இயற்கையாக அமைஞ்சதா அல்லது நம்ம எதிர்பார்த்ததான் தெரில. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்குலையும் மிக முக்கியமான ஒரு இடத்துல அந்த வழக்கு போய் நிற்கிது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் வழக்கும் ஒரு மிக முக்கியமான ஏரியாவில் போய் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது ரெண்டை பற்றியும் இந்த வீடியோவில் ஒன்றா பார்த்துடலாம். அதாவது அமைச்சர் அவரோட துறை ரெண்டுமே நாரி கிடக்குது. இந்த நாரி கடந்த சில விஷயத்தை எடுத்து போட்டு ரொம்ப தெளிவான சில வாதங்களை சில முக்கியமான தரவுகளை இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா சில உடன்பிறப்புகள் அப்படி இல்லைங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி பொய்யான பல குற்றச்சாட்டுகளை, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடராமா வேணாமா அப்படிங்கிற வழக்காக இருக்கட்டும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த டாஸ்மார்க் ஊழல் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா முறைகேடான பல வாதங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மைக்குமே நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற மிக முக்கியமான சில வாதங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நம்ம இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே நம்ம எடுத்து பேசியிருக்கோம். நீதிமன்றம் ரொம்ப முக்கியமான செக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வச்சிருக்கு, தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி மாதமே பெரிய லெவலில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு இடத்துக்கு நீதிமன்றம் வந்தது நமக்கு பெரிய லெவலில் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா நீதிமன்றம் முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ ஜாமீன் அடிப்படையில் தான் வெளியே இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடச்சோன்னே அமைச்சராக பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இது சம்பந்தமான ஒரு வழக்கு, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கோட இறுதி வாதத்தில் நீதிமன்றம் வந்திருக்காங்க. மிக கடுமையான சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. மிக முக்கியமான வாதங்களை எடுத்து பேசியிருக்காங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜாமீன் கொடுக்கல. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் ரொம்ப நல்லா நடந்துகிட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் ஜாமீன் கொடுக்கல. நாங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தது ரொம்ப நாளாக சிறையில் இருக்காருங்க. ரொம்ப நாளாக ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில், குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறையில் இல்லை, இவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, வேலைக்கு பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு காரணமாக ரொம்ப மாதங்களா சிறையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையில் தான் நாங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தங்களுடைய வாதத்தில் பெரிய லெவலில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடி ஒவ்வொரு தடவையும் சொன்னிச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கொடுக்காதீங்க, இவர் ஜாமீன் கொடுத்தீங்கன்னா இவர் சாட்சிகளை பெரிய லெவலில் கலைப்பார் அப்படிங்கிற விஷயத்தை வழக்கில் வாதமாக பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை முன் வச்சுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இந்த வாதத்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்தது. நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனிதாபிமான முறையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம். ஆனால் அந்த தப்பை நாங்கள் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் பெரிய லெவலில் உணர்றோம். அப்படி மூணாவது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சாட்சிலாம் கலைக்க மாட்டாருங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் தரப்பில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுச்சு. அதற்கு நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஆல்ரெடி சாட்சிலாம் கலைச்சிருக்கான்னு சொல்லி உச்சநீதிமன்றமே மேற்கோள் காட்டியிருக்கு. நாங்கள் வேறு சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா இவர் சாட்சியை கலைப்பார் அப்படிங்கிறது நீதிமன்றத்திலே பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது அத்தனையுமே இருந்தாலும் ரொம்ப நாளாக சிறையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம். அவர் உடனடியாக பார்த்தீங்கன்னா அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டதே எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வரும்போதும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 3 விதமான வாய்ப்பு கொடுத்தோம். சார், ஒன்று அமைச்சராக இருங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியேறுங்க, ஒன்று அமைச்சராக இருங்க ஜாமீனில் வெளியேறுங்கன்னு சொல்லி 3 வாய்ப்புகள் கொடுத்தோம். 3 வாய்ப்புகளுமே நீதிமன்றத்தில் எப்படி காலம் தாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி பார்த்தாரே தவிர தன்னை சுற்றி இப்படி ஒரு வேலை நடக்குது, நம்ம இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை நீதிபதிகள் தங்களுடைய வாதத்தில் முன் வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதிலிருந்து இந்த சாட்சிகள் அத்தனை பேருமே நீதிமன்றத்துக்கு ஒழுங்காக வர்றதில்லை, செந்தில் பாலாஜி தான் இதில் தாக்கத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு சொல்லி எங்களால் பெரிய லெவலில் புரிஞ்சுக்க முடியுது. இடி இந்த குற்றச்சாட்டை எங்கள் முன்னாடி வைக்கும் போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஜாமீன் நாங்கள் தான் கொடுத்தோம், நாங்கள் ஜாமீன் கொடுத்துருக்க கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இங்கேயும் பதிவு செய்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கடைசியாக நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்க வேற மாநிலத்துக்கு மாத்துங்க, அப்ப சாட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க உடன்பிறப்புகள் தரப்புலேருந்து. அதற்கு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, 1000 சாட்சி வேறு மாநிலத்துக்கு மாற்றி இந்த வழக்கை எப்போ விசாரிச்சு முடிக்கிறது? செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மனிதாபிமான முறையில் நாங்கள் ஜாமீன் கொடுத்தா அதை பயன்படுத்தி அவர் அமைச்சராக மாறி வழக்கே தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இவருக்கு ஜாமீன் கொடுத்ததுனால தான் இவர் அமைச்சரானாரு, இவருக்கு ஜாமீன் கொடுத்ததுனால இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா வேறு மாநிலத்துக்கு மாற்றணுங்கிற வாதத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம். வேறு மாநிலத்துக்குலாம் மாற்ற முடியாது, இன்னும் 4 நாள் டைம் தரோம். ஒன்று ஜாமீனில் வெளியேறுங்க, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க, 2ல் ஏதோ ஒன்று அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ராஜினாமா வேணுமா, 2ல் ஏதோ ஒரு பக்கம் வந்துருங்க அப்படிங்கிற மிக முக்கியமான வாதத்தை நீதிபதிகள் சொன்னாங்க. உடனடியாக சொல்லுங்க தான் நீதிபதிகள் சொன்னாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டதுனால நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை 28ஆம் தேதி முன் வச்சிருக்காங்க. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா
செந்தில் பாலாஜி அவர்கள் கூடிய விரைவில் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு ஜாமீனில் வெளியே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால அமைச்சர் பதவி கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறத நான் இங்கே மிக முக்கியமாக மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இப்போ ரெண்டாவது, முதல்ல பார்த்தீங்கன்னா அமைச்சர் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்காருங்கிறத பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஊழல் வழக்கு 1000 கோடி முறைகேடுன்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு வழக்கை கையாண்டுக்கிட்டு இருக்குல்ல, இந்த வழக்கில் இப்போ இறுதி உத்தரவு வந்திருக்கு. இந்த இறுதி உத்தரவை ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். இந்த இறுதி உத்தரவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் போகிறாங்க. ஆனால் போன வழக்கு இதற்கு முன்னாடி நம்ம செந்தில் பாலாஜி பார்த்தோம்ல, அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தான் நடக்குது. இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்குலாம் ஒரு வழியும் இல்லை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சாக வேண்டிய தேவை இருக்குது. இருந்தாலும் இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ இந்த டாஸ்மார்க் வழக்கை எடுத்து போகிறாங்கல்ல, இது கொஞ்சம் வேற கண்ணோட்டத்தில் அங்கே விசாரிக்கப்படும். அதை நம்ம தொடர்ச்சி ஆவணப்படுத்துவோம். அதற்கு முன்னாடி இந்த ஹைகோர்ட்டில் நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயன்படுத்தின சில முக்கியமான வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தி இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா போடப்பட்ட நாட்கள்லேருந்து நம்ம தொடர்ச்சி ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வழக்கோட இறுதி உத்தரவுக்கு வர்றோம். இறுதி உத்தரவில் நீதிபதிகள் சில விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. சட்டவிரோதமாக இந்த ரெய்டு நடந்திருக்குன்னு சொல்லி அறிவிக்க சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த ரெய்டில் என்ன சட்டவிரோதம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக குறிப்பிடல அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் இந்த வழக்கை போட்டிருக்கீங்க. ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி வாயா வார்த்தையை தான் சொல்கிறீங்களே தவிர அதற்கு சரியான சாட்சிகள் எதுவுமே இந்த வழக்கில் இல்லை அப்படிங்கிற ரெண்டாவது பாயிண்டை முன்வைக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் வந்து கைது செய்யப்பட்டா வேற, சோதனை நடந்தா வேற. கைது அப்படிங்கிறது தனி மனித சம்பந்தப்பட்டது. ஏன்னா நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் கைது செஞ்சுருக்காங்களா இல்லை இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் சோதனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோதனை வந்து தனிப்பட்ட விதிமீறல் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. லட்சக்கணக்கான பேர் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள் வெளியே காத்து கிடக்காங்க. அப்போ அத்தனை பேருமே சில வேலைகளை விட்டுட்டு வந்தானா காத்து கிடக்காங்க. ஸோ இந்த டாஸ்மார்க் நிறுவனம் ஒரு மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. சோதனைன்னு வர்ற அந்த சில மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் நிறுவனம் செயல்படாமல் இருக்கிறது ரொம்ப தவறான உதாரணமோ ரொம்ப தவறான ஒரு விஷயமோ கிடையாது. இது எல்லா இடத்தையும் நடக்கக்கூடிய சராசரி நிகழ்வு தான். இதற்கெல்லாம் எதுக்கு நீதிமன்றம் வந்தீங்கிறது எங்களுக்கு புரியல அப்படிங்கிற வாதத்தை பெரிய லெவலில் நீதிபதிகள் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வந்து டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அது பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு ஊழியர் கூட நீதிமன்ற கதவை ஏன் தட்டல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் நிறுவனத்துக்கும் அமலாக்கத்துறைக்கும் நடுவில் 2 பேருக்குமே கடித பரிமாற்றம் நடக்குது. இந்த கடித பரிமாற்றத்தில் பாத்தீங்கன்னா பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை திருப்பி கொடுங்கன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையிட்ட டாஸ்மார்க் நிறுவனம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்க ஊழியர்களை இப்படிலாம் நடத்திட்டீங்க அப்படிலாம் நடத்திட்டீங்கன்னு சொல்லிலாம் எங்கேயுமே கேட்கல. மாநில அரசு பதிவு செய்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் டாஸ்மார்க் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ரெய்டு விட்டாங்க. அப்போ எஃப்ஐஆரை பதிவு செஞ்ச மாநில அரசுக்கு தெரியும் இங்கே சில ஊழல் முறைகேடுகள் இருக்கு போல, அதனால தான் நீங்களே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சீங்க. இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. அப்போ இந்த எஃப்ஐஆரே தப்புன்னு சொல்ல வரீங்களா? அப்போ நீங்க ஏன் பொய்யான எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படிங்கிற சில விஷயத்தை கேட்குறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது டாஸ்மார்க்ல ஊழல் நடக்குதுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அந்த ஊழலை அமலாக்கத்துறை தன்னுடைய சோதனை மூலமாக வெளிக்கொண்டு வர முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முயற்சிக்கு தலைபோரும் விதமா ஒரு இதை எப்படியாவது தடுக்கணுங்கிற எண்ண ஓட்டம் மட்டும்தான் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கே தவிர இந்த வழக்கில் தங்களை குற்றமற்றவங்களா நிரூபிக்கிறதுக்கான முயற்சிகள் எதையுமே தமிழ்நாடு அரசு எடுக்கல. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஊழியர்களை கேடயமா பயன்படுத்த தான் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லி எங்களால் பெரிய லெவலில் உணர்ந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தங்களுடைய வாதத்தில் முன்வைக்கிறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல நடந்த ரெய்டு வந்து சட்டவிரோதமானது கிடையாது. இந்த ரெய்டை வந்து அமலாக்கத்துறை பண்றதுக்கு 100% அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நீதிபதிகள் தீர்ப்பை வந்து இறுதி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை என்ன வேணா செய்யலாம், அது அத்தனைக்குமே நீதிமன்றம் முழுக்க முழுக்க பக்கபலமாக நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் போறேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தில் ஊழல் முறைகேடு வந்திருக்கு, அந்த ஊழல் முறைகேடு இல்லைங்கிறத நிரூபிக்கிறது அல்லது ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நிறுவனத்துக்கு முழுக்க முழுக்க நாங்கள் எந்த தப்பும் செய்யலைங்கிறது ஒரு அரசோட வேலை. அந்த ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி முதல்ல ஒரு வழக்கு போடுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட ஒரு உத்தரவு போட்ட ஒரு நீதிபதி 2 நீதிபதிகளுமே இந்த வழக்கை விட்டு விலகுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டே இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறீங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு கொட்டு வாங்கி அந்த வழக்கை வாபஸ் வாங்குறீங்க. ஸோ மார்ச் 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் விளையாடுற விளையாட்டை தொடர்ச்சி அந்த சேனலில் ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்கும். தங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்கு திமுக அரசு எந்த அளவு கீழே போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு பெரிய உதாரணம். அத்தனையுமே இந்த சேனலில் ஆவணப்படுத்தியிருப்பேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட இறுதி உத்தரவு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் போனாலும் இதே தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு டாஸ்மார்க் விஷயத்தில் ஊழல் பண்ண அத்தனை பேருமே பெரிய லெவலில் கைது நடவடிக்கை நடக்கும், அத்தனை பேருமே சிறைக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து நம்ம பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.